அன்றைக்கி போய் உட்காந்தப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீல் ஒரு அளவு வந்தது. நம்ம இங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நம்ம கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருப்போம், நம்ம முன்னாடி சிரிச்சா போச்சு பண்ணுறாங்க. ஏன்னா எந்த இடத்துல தோக்குறோமோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். எம்பி டெவலப்பர்ஸ் லான்ச்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. நான் ஈவிபி வாசல் தான் நான் படுத்துட்டு இருக்கேன். நான் எப்படியாச்சும் எனக்கு டேய் என்னடா நினச்சி வரீங்க, நான் கூட்டம் அதுக்கப்புறம் நேரில் வந்து எல்லாம் கெட்டப்பில் இருக்கும், உள்ளே வந்துட்டாப்புல அப்படியே திட்டினேன். யார் அண்ணா முந்தா எனக்கு ஃபோன் பண்ணல, எங்கே இருந்த, யார் கூட்டம் வந்து உள்ள, தம்பி காசு கூட தரேன். அன்றைக்கி போய் உட்காந்தப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீல் ஒரு அளவு வந்தது. நம்ம இங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நம்ம கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருப்போம், நம்ம முன்னாடி சிரிச்சா போச்சு பண்ணுறாங்க. ஏன்னா எந்த இடத்துல தோக்குறோமோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். என்னோட ஒரு வேளை சாப்பாடே 50 தூள் பக்கடா, ஒரு வாட்டர் பாக்கெட் தான் என்ன வருது, ஒரு 5 ரூபா கேக்கு ஒரு இது அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். சும்மா எனக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்க, டீ எதாவது வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு அந்த டேக்லைன் இன்னும் போல அப்படின்னு தோணுது, அந்த கமெடியன் இல்லை வந்து CWC புகழ் அப்படி தயங்கினேன். ஒரு 2-3 மாதம் பண்ணலாமா வேணாவா, ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா, புகழை குக்குத்து கொம்மலை காமெடியாக பார்த்துட்டாங்களே, என்னது இங்கே ஊரில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க, புகழ் வந்து இப்படி தான் பண்ணுவேன், அதே நெயில் பாலிஷ்லாம் எப்படி வாங்கினேன், சும்மா பண்ணது வாய்ஸ் தான் எடுக்க முடியல, மற்றபடி அந்த பாடி லாங்குவேஜில் அது பண்ணி அவங்க ஷூட் போயிட்டு வரப்போ தெரியல. போயிட்டு வரப்போலாம் நிறைய அவங்க தான் இந்த முடியெலாம் டக்குன்னு ஷூட்டில் வந்து லேட்டாக வந்துட்டா முடியெல்லாம் பின்னல் இருக்கும், எல்லாத்தையும் கைட்டிட்டு அவங்க தலையில் வாஷ் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு பண்ண வேண்டியது அவங்க உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்போர்ட்டிவ். ஆனால் லாஸ்ட்டாக விஜய் அவர்களோட படம் எடுக்க போகிறார் தளபதி 69, அதில் புகழ் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் வேற, ஸோ அதனால மாஸ்டரில் விட்டதை எனக்கு பிடிக்கும். Hi guys, it's Barney here from Little Talks. We have a versatile performer அப்படின்னு சொல்லலாம். புகழ் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள். கோடி சோடா ரைசிங்கில் வந்து உங்களை பார்க்க போகிறோம், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடில். எல்லா ஷேட்லையும் பார்த்தாச்சு, ஹேக்கராக பார்த்தாச்சு, ஹீரோவாக பார்த்தாச்சு, காமெடியனாக பார்த்தாச்சு, இப்போ ஒரு கேங்ஸ்டராக பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வில்லன் புகழ் அவர்கள் எப்படிலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா 1947 ஆகட்டும், ஆமாம், அதெல்லாம் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணப்போ சரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு உள்ளுக்குள்ளே எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. பட் ஆனால் தயங்கினேன். ஒரு 2-3 மாதம் பண்ணலாமா வேணாவா, ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா, புகழை குக்குத்து கொம்மலை காமெடியாக பார்த்துட்டாங்களே, எப்படி ஏற்றுப்பாங்கன்னா இப்போது 1947 நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. சரி ரைட்டு ஓகே இது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணது. அப்புறம் மானிட்டர் பார்க்குறப்பெல்லாம் நமக்கே கெத்தாக இருக்கும். நம்ம நடந்து வரப்போ பின்னாடிலாம் ஒரு 50 பேர் வருவாங்க. அப்படியே அப்படின்னா ஐயோ அண்ணன் கோபமாக இருக்கார், ஐயோ நம்மளாம் சரி 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 அந்த மாதிரி ஒரு வைப்புக்கு போயிடுறோம் நம்ம. மாதம் இருந்தது. ஆஹா சூப்பர். அண்ட் விஜய் மில்டன் சார் அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் செட்லேயே இருக்கும். நிறைய விஷயங்கள் யூனிக்காக கொடுத்துட்டே இருப்பார். இந்த படத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் உங்களோட கேரக்டராக இருக்கும், ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்லை விஜய் மில்டன் சாரோட மேக்கிங் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், வேறு லெவலில். இப்போது ஒரு நார்மலாக இப்போ ஒரு ரவுடி அப்படின்னாக்கா ஒரு லுங்கியை கொடுத்துட்டு சும்மா ஒரு சட்டையை தூக்கி வரமாக வச்சுருக்கலாம். ஆனால் இல்லை ரவுடியிலே வந்து ஏன் ரவுடினா இப்படி தான் இருக்கணுமா, அதுக்கு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி அதுக்கு இப்படி ஹேர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஷேட் பண்ணணும், இந்த வாட்ச் தான் காஸ்ட்லியாக இது பண்ணணும், செப்பல் இப்படி தான் போடணும், இது முதற்கொண்டு ஃபுல்லாக எழுச்சி வடிவமைச்சது அவர் தான். ஸோ அதுதான் ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணுன்றது பண்ணுறாங்க மெயின். அதுதான் அந்த யூனிக் ஸ்டைல் அப்படின்னு. யூனிக், ஆமாம். சூப்பர், எஸ். அண்ட் இதை தாண்டி ஒரு விஷயம் கேட்க வேண்டியது என்னன்னா, அதே இதில் நீங்கள் ஜட்ஜாக போயிருந்தீங்க, ஐ மீன் லைக் பார்ட்டிசிபெண்ட்டாக போயிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நம்ம அவ்வளோ லேடி கெட்டப்ஸ் போட்டிருப்போம், அவ்வளோ மற்றவங்களை சிரிக்க வச்சுப்போம், நம்மளை அந்த இடத்துல உட்கார வச்சு சிரிக்க வச்சாங்க இல்லையா, அந்த ஜேர்னி அது எப்படி நான் ஒரு வார்த்தையால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதனால தான் நான் இதுவரை அந்த வீடியோலாம் போட்டதில்லை. நான் வீடியோ ஒன்று போட்டேன். ஆமாம், என்னென்னா இதில் அந்த கூண்டு ரவுண்டு வரும், அது ரெடி பண்ணும். கூண்டு ரவுண்டுன்னு ஒரு விஷயம் ரெடி பண்ணி அதில் அந்த கேரட்லாம் போட்டுப்பேன், செங்கல் சைக்கோலாம் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் நம்மளை யாரும் பார்த்துட மாட்டாங்களான்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணோம். சிரிச்சா போச்சில் எவ்வளோ பண்ணோம்.
அன்றைக்கி போய் உட்காந்தப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீல் ஒரு அளவு வந்தது. நம்ம இங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்ம கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்கோம், நம்ம முன்னாடி சிரிச்சா போச்சு பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் வைக்கிறாங்கன்றப்போ அப்படி எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. அன்றைக்கி கூட ஊர் கேட்டாங்க, என்னடா கெஸ்ட்டாக வந்துட்டேன்னு. நான் மட்டும் வரல, என் மாமா வடிவேல் பாலாஜி தான் வந்திருக்காரு எனக்குள்ள அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா மாமாவோட இது ஒன்று எங்கே போனப்போ அந்த இடத்துல நான் இல்லைனாலும் என் மாமா இருந்ததா அதுதான் பண்ணியிருப்பார். அதனால அந்த ஒரு இது இருந்தது, அது ஒரு மறக்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துல தோக்குறோமோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அத்தனை பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல நம்மளை நோட்டீஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு இருந்த மேடையில் அங்கே போய் உட்காரும் போது முழுக்க முழுக்க தாம்சன் சார் தான் காரணம். ஆமாம், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி என்னை இங்கே உட்கார வச்சு அழகு பார்க்குற வரையும் தாம்சன் சார் தான். கண்டிப்பாக. அண்ட் எஸ், அந்த லேடி கிட்டப் சொல்லும் போது இப்போதாங்க உங்களுக்குலாம் த்ரிஷா அவர்கள் வந்து எல்லோ சாரி, எங்களுக்குலாம் புகழ் அண்ணா வந்து அப்போவே ரீக்ரியேட் பண்ணிட்டாரு ஷாலன் சோயா வச்சு அப்படின்னு சொல்லி அந்த எல்லோ சாரிக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாகிடுச்சு இப்போது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுலேயே அது லேடி கிட்டப்ஸ்லாம் எதுனா நீங்கள் போட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா? சரிண்ணா சரி நிறைய லேடி கிட்டப் போட்டிருக்கோம். பட் ஷெரின் என்னன்னா கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த பாடி லாங்குவேஜ் அந்த வாய்ஸு நாவே. ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஒர்க் பண்ணப்போ ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓ சரின்னு அப்படி தான் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு கிடச்சி ரொம்ப அது வேற லெவல் பண்ணது. அதுலேயே அப்புறம் குஷ்பு கேரக்டர் பண்ணியிருப்பேன், அதுவும் அந்த எல்லோ சாரி மீம் பார்த்தீங்களா நீங்கள்? அது மீம்ஸ் பார்த்தேன். ஜோயா என்னது இங்கே ஊரில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க, புகழ் வந்து இப்படி தான் பண்ணுவோம், அதே நெயில் பாலிஷ்லாம் எப்படி வாங்கினேன் கேட்டேன். சும்மா பண்ணது, வாய்ஸ் தான் எடுக்க முடியல, மற்றபடி அந்த பாடி லாங்குவேஜில் அது பண்ணி பயங்கர ஹாப்பி. ஆமாம், அஃப்கோர்ஸ். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு கெட்டப்புமே வந்து அவ்வளோ நீங்கள் அதை தத்ரூபமாக பண்ணணும்னு சொல்லி நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அது நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் கெட்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃப்ரம் த ஸ்க்ராச் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயமும் எடுத்து நீங்கள் பண்ணுறது, சின்ன விஷயத்து கூட நான் எடுத்து பண்ணிடுறேன், அது என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல. அது என்னவாக இருந்தது? உங்களோட முதல் சம்பளம் என்னவாக இருந்தது நீங்கள் இந்த மீடியாவுக்கு வரும்போது? மீடியாவுக்கு வரக்குள்ள சம்பளம் கிடையாது. அப்போ 100 ரூபாயோ 150 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், அதான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி 1000 ரூபாய், அப்புறம் டிடிஎஸ் போக அதான் 700 ரூபாய் 800 ரூபாய் வரும் அந்த அளவுக்கு. பட் அது ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்க முடிஞ்சதா? அதுதான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஒரு வேலை மூவி ஷூட் கிடைக்குதுன்னா டக்குன்னு உடனே வேலை எல்லாம் மாறக்கூடாது. நான் வந்து குக் வித் கோமாளி சீசன் 2 வரையும் நான் டிரான்ஸ்போர்ட்டில் அட்மினாக இருந்தேன். அட்டோஸ்னு ஒரு கம்பெனியில் ராமானுஜ ஐடி பார்க்கில் நான் டிரான்ஸ்போர்ட் அட்மினாக இருந்தேன். எனக்கு குக் வித் கோமாளி வந்து 2 முடிகிறப்ப தான் நான் வேலையை விட்டேன். கொஞ்சம் இங்கே டைட்டாக வந்ததுனால வேலையை விட்டேன். இப்போல்லாம் நிறைய பேர் கிளம்பி வந்துடுறாங்க, ஊர்லேருந்து கிளம்பி தான். இல்லை எனக்கு சினிமாவில் வந்து ரோட்டில் உட்காந்து அழுகுறாங்க போகிறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. கஷ்டப்படுங்க, தப்பு கிடையாது. பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்ல. நான் வேலையை விட்டது எனக்கு இங்கே நல்ல ஒரு இதுக்கு கிடச்சப்ப தான் நான் வேலையை விட்டேன். அதுவரையும் நான் வேலை செஞ்சுட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா பார்த்துக்கணும், நான் அவங்க கஷ்டப்பட விடக்கூடாதுல்ல. ஏன்னா அப்பா பழக்கலை வேலை செஞ்சார், கீழே வந்து அடிப்பட்டதுலேருந்து அப்பா ஒரு 25 வருஷமாக வேலைக்கு போகல. அம்மா வீட்டில் இட்லி கடை தான் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள போய் நான் போயிட்டு அவங்கள்ட்ட போய் காசு கேட்க முடியாது. நான் இங்கே ஒரு விஷயம் வந்துட்டேன், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் இங்கே வேலை செஞ்சு தான் பண்ணோம். எனக்கு சினிமான்னு ஒன்று வாழ்க்கை கை கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வேலையை விட்டேன். அதுவரையும் நான் வேலையை விடலை. அது மாதிரி நிறைய பேர் யாராவது சினிமான்னு தேடி வரவங்க கையில் ஒரு வேலையை வச்சுங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னா ஈவிபி வாசலில் ஒரு பையன் வந்து எனக்கு ஃபோன் அடித்தாப்புல என் ஆஃபீஸுக்கு. அடித்த உடனே சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக அவர் ஃபோன் அடிக்கல, அவர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார், என்னை டேக் பண்ணி. உங்கள் நம்பர் கொடுங்கப்பா நான் கேட்டு அப்புறம் நம்பர் வாங்கி என்னோடய லேண்ட்லைன்லேருந்து அடித்தேன். நான் புகழ பேசுகிறேன். அண்ணா நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன்னா. எதுக்கு இப்போ கிளம்பி வந்தீங்கன்னு? இல்லை நான் சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சேன்னா எனக்கு உள்ளே ஏதாவது வேலை வாங்கித்தாங்கண்ணா. தம்பி நீ உனக்கு வேலை ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் யாருக்கிட்டையாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கி தரனா கூட நீ யாருன்றது அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா எடுத்தவொடனே ஒருத்தவங்க 10 வருஷம் பழகணுன்னே அசிஸ்டண்ட்டாக போய் வேலைக்கிறேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு எங்கேயும் வெளில போய்டும். நீ யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். நீ யாருன்னு தெரியாமல் உன்னை நான் இது பண்ணேன். எதுக்காக வந்தேன்? இல்லை எனக்கு சந்தோஷம் வேணும்ண்ணா. அம்மா அப்பாலாம் எங்கேப்பா? அண்ணன் அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எப்படிப்பா சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் இல்லை நான் எப்படிப்பா தங்குவேன், என்ன பண்ண போகிறேன்றேன் சொல்கிறாங்க. இல்லை நான் ஈவிபி வாசல் தான் நான் படுத்துட்ருக்கேன், நான் எப்படியாச்சும் எனக்கு டேய் என்னடா நினச்சி வரீங்க? லைஃப்ன்றது ஈஸியாகி போச்சு அவங்களுக்கு. சினிமான்றது டக்குன்னு ஒரு விஷயம் கிடச்சிருமா? எத்தனை வருஷம் எவ்வளோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கேன்.
அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் வேணும். அவசரப்பட்டு டப்புன்னு வந்து எனக்கு வாய்ப்பு வேணுன்றீங்க, எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியாது? நான் மற்றவங்க மாதிரி சரிப்பா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உன் ஃபோனை பிளாக் பண்ணுறதுல ரொம்ப நேரம் ஆகிடும். கூப்பிட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து எல்லாம் கெட்டப்பில் இருக்கும், உள்ளே வந்துட்டாப்புல புகழண்ணை பார்க்கணும் சொன்னாங்க. அப்படின்னா உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்களா, எல்லாம் குக்குத்து கோமாளி இருக்கேன், கெட்டப்பில் உள்ளே இருக்கேன். அப்படியே திட்டினேன். யார் அப்படின்னு, அண்ணா முந்தானே ஃபோன் பண்ணல, எங்கே இருந்து யார் கூப்பிட்டு வந்து உள்ள, தம்பி காசு கூட தரேன், ஊருக்கு போய் அம்மா அப்பா பார்த்துக்கோ, இல்லையா ஒரு வேலையை பாரு, வேலையை பார்த்து நீ நான் 2-3 ஆடிஷன் போ, இதை பண்ணு. கையில் காசு இல்லாமல் இப்போ உன் அம்மா அப்பா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பாடு கஷ்டப்படுறோம் புரிஞ்சிக்காமல் இப்போ அது பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வேலை இருக்கணும், அதை வச்சுக்கிட்டு நம்ம சைடில் பார்க்கணும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புரியும். ஏன்னா நீங்க கடந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். கஷ்டம் சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட ஒரு வேளை சாப்பாடே 50 தூள் பகடா, ஒரு வாட்டர் பாக்கெட் தான் என்னோடது. ஏன்னா பகடா சூடாக போட்டாங்கன்னா அந்த 50 தான் போடுவாங்க, இப்போ தூளாக அள்ளி கொடுத்தா கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. அது அவ்வளோ சாப்பிட்ருக்கோம். நம்ம ஒரு 5 ரூபா கேக்கு ஒரு இது அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். சும்மா எனக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்க, டீ இதை வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். கோயிலெல்லாம் பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன், கஷ்டப்பட்டுருக்கோம்ல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அது இன்னொருத்தவங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது கற்றுக்கிட்டு அதை சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கே ஒரு குட் ஹார்ட் வேணும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து குக் வித் கோமாளியில் அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அப்படியே எங்களுக்கு இன்னமும் புகழண்ணா வந்து ஒரு கமெடியனாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். பட் உங்களுக்கு அந்த டேக்லைன் இன்னும் போகல அப்படின்னு தோணுது, அந்த கமெடியன் இல்லை வந்து CWC புகழ் அப்படின்ற ஒரு டேக்லைன் கொஞ்சம் மாறலாமோ, நம்ம நிறைய பண்ணுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு மக்களை சந்தோஷப்படுத்தணும், அது எனக்கு எப்பயுமே இருக்குது. ஆனால் பட் எனக்கு வந்து கேரக்டர் ரோல், இந்த ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரில் அதை எடுத்து பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு விக்ரம் சார்லாம் எடுத்தாங்களேன், அவர் கமல் சார், இவங்கெல்லாம் பார்க்குறப்ப என்னடா ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ மெனக்கிடுறாங்களே அப்படின்றப்பெல்லாம், கமல் சார்லாம் பார்க்குறப்பெல்லாம் அந்த தசாவதாரத்துலாம் எவ்வளோ கெட்டப்ஸ், அவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க. என்ன இது, எல்லாருமே அழகாக ஸ்டைலாக நடிச்சிட்டு போயிடலாம், பட் ஆனால் இவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்களே அப்படின்றப்பெல்லாம் அது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அப்படியே இது பண்ணுறேன். எஸ். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக பென்சி அக்கா எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி, ரித்தன்யா பாப்பா எப்படி இருக்காங்க, என்ன சொன்னாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு, ஆஹா அப்போ கேங்ஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு ரித்தன்யா மம்மி ஆக்சுவலாக அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு? ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அவங்க ஷூட் போயிட்டு வரப்போ தெரியல, போயிட்டு வரப்போலாம் நிறைய அவங்க தான் இந்த முடியெலாம் டக்குன்னு ஷூட்லேருந்து லேட்டாக வந்துட்டா முடியெல்லாம் பின்னல் இருக்கும், எல்லாத்தையும் கைட்டிட்டு அவங்க தலையில் வாஷ் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு பண்ண வேண்டியது அவங்க உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டிவ். ஆனால் கண்டிப்பாக பென்சி அக்கா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் நீங்கள் மேலும் மேலும் வளர முடியும் அப்படின்னு சொல்லலாம். வினோத் அவர்களோட ஒரு படம் பண்ணியிருப்பீங்க, வலிமையில் வந்து தல அஜித்தோட நடிச்சிருப்பீங்க, ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பீங்க. எஸ், சக்ஸஸ் பாலு. அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பீங்க தல அஜித்தோட. இப்போ அடுத்து வந்து அவர் லாஸ்ட்டாக விஜய் அவர்களோட படம் எடுக்க போகிறார், தளபதி 69. அதில் புகழ் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இருந்தால் நல்லா இருக்கும், கடவுள் கொடுத்தா நல்லது தான். ஆமாம், ஏன்னா விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் வேற, ஸோ அதனால மாஸ்டரில் விட்டதை இங்கே பிடிக்கணும். ஆமாம், மாஸ்டரில் நீங்கள் பண்ண வேண்டியதா? ஆமாம், 40 நாள் கேட்டிருந்தாங்க, அப்போ தான் குக் வித் கோமாளி போயிட்டு. ஆமாம், ஓகே. இதில் கண்டிப்பாக பிடிக்கிறோன்னா வி விஷ் யூ பெஸ்ட். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம்னா. கண்டிப்பாக எங்களுக்கு இது பர்சனல் வின் மாதிரி இருக்குது. ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு ரோல் ட்ரை பண்ணும்போதும் சரி, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பார்க்கும்போது புகழண்ணா ஒரு வளர்ச்சி அடைகிறா இருப்பா ஒரு ஸ்டேஜ்லையும் அப்படின்னு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நீ இல்லை? ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு பையன் நம்ம அண்ணன் ஜெயிக்கிறாரு. எஸ், அது எனக்கு எப்பவுமே இருக்கும், அது ஒரு பர்சனல் கனெக்ட் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம அண்ணன்ப்பா அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க எல்லாத்தையுமே. ஸோ ப்ளீஸ் க்ரோ மோர், இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.